ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்தார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய விமானப்படை தளபதி அமர்பிரீத், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சிறப்பான பணியை மேற்கொண்டதாகவும், அண்மையில் வாங்கிய S-400 அமைப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் விமானப்படையின் 5 போர் விமானங்கள் மற்றும் ஒரு கட்டுப்பாட்டு விமானத்தையும் இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகளின் எண்ணிக்கை குறித்து இந்திய விமானப்படை தளபதி உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தெற்கு காஷ்மீரில் அகழ் வனப்பகுதிகளில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கி சண்டையில் 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். அகழ் வனப்பகுதிகளில் பயங்கரவாதிகளை தேடும் தீவிர பணியில் ராணுவம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 9 நாட்களுக்கு முன்பு ராணுவ நடவடிக்கைகள் தொடங்கின. இரவு எதிர்பாராத விதமாக பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். 2 பேர் காயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் நடைபெற்ற விழாவில் 20,000 பயனாளிகளுக்கு 1,672 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், இந்திய அளவில் பிரதமர் மோடி மற்றும் பிற மாநில முதல்வர்களாலும் சாதிக்க முடியாததை தாம் சாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் எதிர்க்கட்சியின் வயிற்றெரிச்சல் என்று கூறினார். இந்திய அளவில் பிரதமர் மோடியால் சாதிக்க முடியாததை, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்திருச்சலுக்கு காரணம். மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஒன்றிய அரசால கூட மறுக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் நாம கொண்டு போறோம். இது மட்டுமல்ல, திராவிட மாடல் 2.0 இன்னும் வேகமா, இன்னும் அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்துவோம். இந்திய நாடே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து இதுதான் வளர்ச்சி, இதுதான் வழின்னு சொல்ற அளவுக்கு நிச்சயமாக செயல்படுவோம். அதை நீங்க எதிர்க்கட்சியில அந்த வரிசையில் உட்கார்ந்து பார்க்கத்தான் போறீங்க. ராமதாசுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சிலர் அதனை கெடுத்து வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மீண்டும் நான் சொல்கின்றேன், நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள்தான், நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள்தான். ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அதில் மாற்று கருத்து கிடையாது. நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு, ஐயாவுடைய நாற்காலி இது. ஐயா எப்போனா இங்க நாற்காலிக்கு வரலாம், நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோபம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், திருவிழா எடுப்போம், நெருப்பு மெதிப்போம், என்னென்னமோ காவடி எடுப்போம், என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்கிறோம், சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம். ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை. நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாதக்காரன் கிடையாது. நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இல்ல குள்ளநெறி கூட்டமா, தீய சக்திகளா, பூஜாரியா, இவங்க ஒன்னும் திருப்பி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி
சரியா ஒன்றும் பொய்ய சொல்லி சொல்லி ஒரு சில பேர், நிறைய பேர் மனசுலலாம் எவ்வளோ வலி இருக்கும்னு எனக்கு தெரியுது. எனக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க? 2 கண்ணு வேணும் தானே சொல்லுவீங்க? இல்ல இந்த கண்ணு தானே முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா? உங்க வலி என்னால புரிய முடியுது. ஆனா எல்லாத்துக்கும் வேற எனக்கு வலி, எவ்வளோ வலி நான் தாங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகும். எவ்வளோ மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன், பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அமைதியா இருக்கிற உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ ஒரு பக்கம் எனக்கு கஷ்டம், வருத்தம், தூக்கம் இல்லை, என் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது. என்ன கேட்பேன், என்னப்பா இவ்வளோ சூப்பரா எவ்வளோ இழைச்சிட்டேன்னு கேட்பேன். நான் இழைக்கல, அது தானா இழைச்சி. ஏன்னா காலையில எழுந்தா இதுதான் ஞாபகம், தூங்குறப்போ இதுதான் ஞாபகம். என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? என்ன யார் கூட இந்த நேரத்துல களத்துல திமுகவை எதிர்த்து எவ்வளவு நம்முடைய கோபம், வேகம், உணர்வு, உழைப்பு, ரத்தம் எல்லாமே எதிர்த்து அவனை விரட்டி அடிக்கணும்னு அந்த வேகத்துல நம்ம இருக்கணும், இன்னைக்கு களத்துல இருக்கணும். ஆனா நமக்குள்ள பதிவு போட்டுக்கிட்டு, நமக்குள்ள வழக்கு போட்டுக்கிட்டு, நமக்குள்ள பேசிக்கிட்டு, விமர்சனம் செஞ்சுக்கிட்டு, நமக்குள்ள பேட்டி கொடுத்துக்கிட்டு, அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. கனவுல கூட இப்படி நடக்குமா நான் நினைக்கவே இல்லை. பாலக்காடில் கோவையை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் ஆற்று சுழலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையிலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள சிற்றூர் ஆற்றில் குளிக்க சென்ற மாணவர்களில் அருண், ஸ்ரீ கௌதம் ஆகிய 2 பேர் ஆற்றின் சுழலில் சிக்கி அடித்து செல்லப்பட்டனர். இதில் ஸ்ரீ கௌதம் என்ற மாணவர் மட்டும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதேபோல ஆற்றில் பாலத்தின் அடியில் உள்ள குழாயில் மாணவர் அருணின் சடலம் சிக்கியுள்ளதாக கண்டறியப்பட்டதை அடுத்து அவரது சடலத்தை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இவர் நெய்வேலியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. சம்பவத்தின் போது மாணவி ஒருவர் எடுத்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் அருகே வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்புகள் நிறைந்த விஜய கரிசல் குளம் பகுதியில் பொன்னு பாண்டியன் என்பவரது வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்து வந்துள்ளனர். சனிக்கிழமை காலை பட்டாசு தயாரித்துக் கொண்டிருந்த போது திடீரென பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் கீழக்கோதை நாச்சியாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன், அதே ஊரைச் சேர்ந்த முத்துலட்சுமி, சண்முகத்தாய் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மாரியம்மாள் என்பவர் படுகாயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீடு முற்றிலும் சேதமடைந்தது. தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் பட்டாசு மூலப்பொருட்களின் உராய்வு காரணமாக விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனையடுத்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த வீட்டின் உரிமையாளர் பொன்னு பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விபத்து நடந்த பகுதியில் சட்டவிரோதமாக ஏராளமான வீடுகளில் பட்டாசு தயாரிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்து நிகழ்ந்த இடத்தில் பார்வையிட்ட மாவட்ட எஸ்பி கண்ணன், சட்டவிரோதமாக வீடுகளில் பட்டாசு தயாரித்தாலோ அல்லது பட்டாசுகளை பதுக்கி வைத்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். பெங்களூருவில் பிரம்மாண்ட கிரிக்கெட் மைதானத்தை அமைக்க அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அனுமதி வழங்கியுள்ளார்.
கடந்த IPL சீசனில் வென்று முதன்முறையாக IPL கோப்பையை ஏந்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சாதனை படைத்தது. இதனை கொண்டாடும் விதமாக கடந்த ஜூன் 4ஆம் தேதி பெங்களூருவில் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் சரியான திட்டமிடல் இல்லாததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய நீதிபதி மைக்கேல் குன்ஹா ஆணையம் நகர் பகுதியில் 17 ஏக்கரில் 32,000 இருக்கைகளுடன் உள்ள சின்னசாமி மைதானம் பிரம்மாண்ட நிகழ்வுகளை நடத்த உகந்தது அல்ல என அறிக்கை சமர்ப்பித்தது. இதனை பரிசீலித்து வந்த கர்நாடக அரசு தற்போது நகரின் வெளியே உள்ள பொம்மசாண்ட்ரா சூர்யா நகரில் பிரம்மாண்ட மைதானத்தை அமைக்க அனுமதி வழங்கியுள்ளது. சுமார் 100 ஏக்கரில் 80,000 இருக்கைகளுடன் கிரிக்கெட் மைதானத்துடன் சேர்த்து மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் அமைய உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த மைதானம் கட்டி முடிக்கப்பட்டால் இந்தியாவில் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்திற்கு பிறகு 2வது மிகப்பெரிய மைதானமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதோடு 8 உள்ளரங்கு மற்றும் 8 திறந்தவெளி மைதானங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், ஹோட்டல்கள், சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடத்தும் வசதிகள் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் பெய்யும் தொடர் கனமழையில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். டெல்லியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் டெல்லி முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் டெல்லி மாநகரில் கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் விடுத்துள்ளது. இந்நிலையில் ஹரிநகர் குடிசை வீடுகளில் வசித்து வந்த மக்கள் மழை வெள்ளத்தில் சிக்கினர். ஆபத்தான நிலையில் 8 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 7 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். டெல்லி முழுவதும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15இல் அமெரிக்க அதிபர் டிரம்பை ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திப்பதை கிரெம்ளின் உறுதிப்படுத்தியுள்ளது. யுக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக புட்டினை வரும் 15ஆம் தேதி சந்திக்க உள்ளதாக டிரம்ப் அறிவித்திருந்தார். 3½ ஆண்டுகால மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாகவும் யுக்ரைன் கணிசமான நிலப்பரப்பை இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடும் என்றும் டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் கிரெம்ளின் புட்டினின் அமெரிக்க பயணத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. யுக்ரைனியர்கள் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் வரும் 15ஆம் தேதி சந்திக்க உள்ள நிலையில் இதில் யுக்ரைன் சில நிலப்பகுதிகளை விட்டுத்தர வேண்டியிருக்கும் என டிரம்ப் கூறியிருந்தார். இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு யுக்ரைனை அழைக்காமல் இந்த போர் ஒருபோதும் முடிவுக்கு வராது என்றும் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒருபோதும் விட்டுத்தர முடியாது என்றும் காட்டமாக தெரிவித்தார். ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்.